ஆடியன்ஸ் எல்லாம் ஒரு 15 பிட்டு சீனு ஒரு 15 ஃபைட் சீன் வச்சா படம் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு இருக்காங்க போல. என் காசை திருப்பி கொடுங்க, 200 ரூபாய் திருப்பி கொடுங்க அப்படிதான் நம்ம கேட்கணும். அந்த அளவுக்கு நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க. ரொம்ப மொக்கையா இருக்கு படம். நம்ம வந்து ஒரு படத்துல போர் அடிச்சா கூட ஏதோ ஒரு 1/2 மணி நேரம் லேக் ஆகுது, ஒரு 1/2 மணி நேரம் கதைக்குள்ள போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போவோம். அது அந்த விஷயமே கிடையாது. ஆரம்பத்துல படத்துல எடுத்த 5வது நிமிஷமே உங்களை வந்து செஞ்சிருவானுங்க. அவர் வந்து டைலாக் பேசுறதெல்லாம் அவ்வளவு ஒஸ்டா இருக்கு. இது வந்து மாத்தனதாலேயோ என்னவோ தெரியல, லிப்சிங் ஆகணும்னு சொல்லி டைலாக் எழுதுனாங்களா என்னன்னு தெரியல, ரொம்ப ஒஸ்டா இருக்கு. நயன்தாராவை பூமர் ஆண்டி மாதிரி காமிச்சு வச்சிருக்கானுங்கண்ணே. எனக்கு அதை பார்த்துட்டு என்னையா அது இப்படி இருக்காங்க நயன்தாரா அப்படின்ற மாதிரி இருந்தது. அவங்க பேசுற டைலாக் எல்லாமே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து எடுத்த டைலாக். நம்ம வந்து வாழ்க்கையின் அர்த்தம் என்னன்னா அப்படின்னு சொல்லி என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 10 பிட்டு சீன் இருக்கு, செகண்ட் ஹாஃப்ல ஒரு 5 பிட்டு சீன் இருக்கு. இதை வச்சு படத்தை எடுத்து வச்சிருக்கானுங்க. அந்த படத்துக்கும் அந்த சீன்ஸுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது வந்து 1947 நடந்ததா சொல்றாங்க. நடந்தது மட்டும் கிடையாது, கதையும் 1947 இருந்து எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய ஆள் இருப்பாங்க, கீழே இருந்து ஒருத்தன் வந்து வளர்ந்துட்டு வருவான், அவன் அந்த பெரிய ஆள் அடிச்சுட்டு இவன் வந்து டான் ஆவான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதான் கதை. இதை எடுக்கிறதுக்கு எதுக்கு இத்தனை வருஷம் பண்ணீங்க? 500 கோடி பட்ஜெட்டா ஐயா? உங்கள்கிட்ட காசு நிறைய இருந்ததுன்னா எங்களை மாதிரி இருக்கிற ஆட்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து உதவி பண்ணீங்கன்னா கூட ஏதோ புண்ணியம் சேரும். 500 கோடியை தூக்கிட்டு போய் கிணத்துல போட்ட மாதிரி இருக்கு. இப்போ பார்க்கவே முடியல ஜி. என்னால ஒரு 3.25 மணி நேரம் படம் ஒரு 2.25 மணி நேரம் போர் அடிக்குது. எப்படி உட்காந்து பார்க்க முடியும்? எனக்குலாம் வெறுப்பாயிடுச்சு. எந்திரிச்சு போயிடலாமான்லாம் இருந்தது. சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் ஏதோ செஞ்சுட்டாங்க, செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சமாவது ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா போவோம் அப்படின்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப் இன்னும் மோசமா இருக்கு. ஏன் எதுனால இந்த படத்துக்கு நம்ம வந்தோம் அப்படின்னு நம்மளையே நமக்கு கேள்வி கேட்க வச்சிடறாங்க. ஒண்ணுமே கிடையாது ஜி, ஒரு நல்ல விஷயம் கூட கிடையாது. இது வந்து நான் வந்து நிறைய படம் வந்து ஏற்கனவே பார்த்துருக்கேன் தியேட்டர்ல. ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், ஏதாவது ஒரு இதை பத்தி நல்லதா பேசலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். இந்த படத்துல அந்த மாதிரி ஒரு விஷயம் கூட கிடையாது. எப்படி இருக்கும்? நீங்களே 200 ரூபா கொடுத்து போய் படம் பாக்குறோம், படத்துல ஒரு மேட்ரு கூட இல்லைன்னா நமக்கு ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு வெறியா இருக்கு. அப்படி எடுத்து வச்சிருக்கானுங்க. உள்ள போனா என்ன 10 பிட்டு சீன் பார்க்கலாம், அததான் படமா எடுத்து வச்சிருக்கானுங்க. எதுக்குன்னு தெரியல. இந்த கதைக்கு இது எதுக்கு வருதுன்னே தெரியல ப்ரோ. எங்க எல்லா இடத்துலயுமே எல்லாருமே கலாய்க்கிறாங்க. யாருமே ஒரு சவுண்டோ ஒரு விசிலோ எதுவுமே கிடையாது. விட்டு சீன் வந்தாவே எத்தனாவது சீன்றா அப்படின்னு சொல்லி கேட்கற அளவுக்கு தான் இருக்கு. அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. கீது மோகன்தாஸ் வந்து இது வரைக்கும் எடுத்த படங்கள்ல இது அவங்களோட டிசாஸ்டர்னு சொல்லலாம். 2019 அவங்களுக்கு ரிலீஸ் ஆன படமே ரொம்ப ஒஸ்ட். இது அதை விட ஒஸ்டா 500 கோடியில் எடுத்து வச்சிருக்காங்க. எனக்கு யாஷ் வந்து எப்படி இந்த ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணாரு, எதுக்காக பண்ணாருன்னே தெரியல. இது யாஷ் ப்ரொடியூசர் இல்ல இல்ல எதுவுமே இல்ல. அதுதான் பிரச்சனை. ஒரு நல்ல விஷயம் இருந்தா கூட அதை பத்தி பேசி இதை வச்சு நம்ம வந்து மனசை தேத்திக்கலாம், இது நல்லா இருந்ததுங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி எந்த விஷயமே கிடையாதுங்க. அதுதான் இதுல எனக்கு ஏயா இத்தனை பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்க, எத்தனை அசிஸ்டன்ட்ஸ் இருந்திருப்பாங்க, ஒருத்த கூடமா இதுல வந்து யோசிச்சிருக்க மாட்டான், ஒருத்தர் கூடமா இந்த ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒஸ்டா பண்ணி வச்சிருக்காங்க. வெறியாவது பார்க்கும் போதெல்லாம் நமக்கு வந்து என்னையா யாஷோட படம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன். காலைல 8 மணிக்கே வந்தோம், இவ்வளோ வந்து இப்படி பண்ணி வச்சிருக்காங்களே. கேஜிஎஃப்ன்ற ஒரு படம் வந்து எந்த அளவுக்கு ஓடிச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதை விட்டுட்டு இதுல வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒஸ்டா இருக்கு. கியாரா அத்வானி எல்லாம் சீனுக்காகவே வச்சிருக்காருங்க. எனக்கு வந்து ப்ரோ கொஞ்சமாவது கதை இருக்கும்னு நினைச்சேன், படத்துல கொஞ்சம் பிட்டு சீன் கம்மியா இருக்கும்னு நினைச்சேன். அது ரெண்டுமே தாண்டி எல்லாமே அதிகமா இருக்கு. ஃபைட் சீன் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு ஃபைட் வருது. ஆனா எதுக்குன்னு தெரியல, எதுக்காக சண்டை போடுறான்னு தெரியல. கழுத்தை வெட்டுறாங்க, காலை வெட்டுறாங்க, தலையை வெட்டுறாங்க, எதுக்குன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து டிசப்பாயின்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப்னால்தான் அந்த படம் வந்து கொஞ்சம் நிறைய பேர் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கவர்ச்சி இருக்கலாம், ஆனால் அவ்வளோ கவர்ச்சி இருக்கக்கூடாது. அதாச்சும் இட் இஸ் பிளேட்டன்ட் அப்ஜெக்டிஃபிகேஷன் ஆஃப் கைரா அத்வானி. அதாச்சும் கவர்ச்சி வந்து ஒரு கதை, ஒரு எப்படி சொல்றது, ஒரு கதைக்கு வந்து கவர்ச்சி யூஸ் பண்ணனா ஓகே, கடை இந்த கடைக்கு கவர்ச்சி வேணும்னா இன்னும் கவர்ச்சியே இருக்கக்கூடாதுல்ல. எல்லாத்துலயும் தேவையில்லாத கவர்ச்சி கட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் எமோஷனல் சீன்ஸ் வச்சிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ராயாக்கும் நயன்தாராவோட கேரக்டர் கண்மணிக்கும் ஃபிளாஷ்பேக் போர்ஷன் வந்து ஷார்ட்டா சொல்லியிருப்பாங்க. அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நல்லா இருந்துச்சு அந்த கதை, ஃபிளாஷ்பேக் கதை. அது இன்னொரு விஷயம் வந்து
ராயா வந்து ஆரம்பிக்கும் போதே அவர் வந்து ஒரு டாப் கேங்ஸ்டர் மாதிரி தான் ஆரம்பிச்சிருப்பாங்க கதையிலேயே. அவர் வந்து எப்படி வந்து பாட்டம்ல இருந்து மேல வந்தாருன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கலாம். அதாச்சும் இந்த கவர்ச்சியை வந்து இந்த மாதிரி ஸ்டோரி எலிமெண்டோட ஃபில் பண்ணியிருந்தா வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு உண்மையாவே. ஆனா செகண்ட் ஹாஃப்ல இருக்க ஒரு ட்விஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்க டிசப்பாயின்மெண்ட் வந்து ஈடுகட்டல. அதனால தான் ஒரு மிக்ஸ்ட் ரிவ்யூ நான் கொடுக்குறேன் நான். ஃபைட் சீன்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட். இந்தியாவில் பண்ண மூவிஸ்ல இந்த ஃபைட் சீன் தான் நல்லா இருந்துச்சு. ஏன்னா த்ரூ அவுட் எல்லாம் கன்சிஸ்டன்ஸா இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து எக்ஸைட்மெண்டா இருக்கு ஃபைட் சீன் பார்க்க. அதாச்சும் ஃபைட் சீன் சில நேரத்தில் நடுவில் வந்து லேக் அடிக்குது, ஆனால் அதையும் பார்க்க முடியுது. ஏன்னா ஃபைட் சீன் உண்மையா ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு. பண்ண ஏன்னா 600 கோடி ரூபாய் பட்ஜெட், 4 வருஷமா இன்னும் படம் எடுக்கல, இன்னும் நல்லாவே பண்ணியிருக்கலாம். ஏன்னா 600 கோடி ரூபாய் பட்ஜெட் ஒன்றும் சிம்பிளான மேட்டர் இல்லை. உங்ககிட்ட எல்லா டெக்னீஷியனும் வருவாங்க, எல்லா மியூசிக் டைரக்டர், எல்லா ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட், டைரக்டர் வந்து அவங்க வந்து மோகன்தாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கிட்டு மோகன்தாஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு நல்ல டைரக்டர். அவங்க ஃபர்ஸ்ட் மூவி நான் பார்த்துருக்கேன், அவங்களோட செகண்ட் மூவி. அதாச்சும் டெக்னீஷியன், ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட், எப்படி சொல்றது, இதுக்கு எதுவுமே லிமிட் இல்லாம இன்னும் நல்லா எடுத்திருக்கலாம். அதாச்சும் ஹாலிவுட் லெவலுக்கு எடுத்திருக்கலாம். அதாச்சும் ஹாலிவுட் லெவலுக்கு தான் இருக்கு பார்க்க. பட் நம்ம ஸ்டோரி இன்னுமே கொஞ்சம் இந்தியன் மைண்ட் செட்ல செட் ஆயிருக்க மாதிரி இருக்கு. இது ஒரு இன்டர்நேஷனல் ஆடியன்ஸ்க்கு நம்ம சார்பா கொடுத்துருக்கலாம். இதான் என்னோட 18+ ஏ ரேட்டிங் ஏன் கொடுத்துருக்காங்க. 18+ நல்லா 18+ இருந்து ஏதாச்சும் உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட்னு ஹாலிவுட்ல ஒரு படம் இருக்கு, அதுல 18+ சீன் இருக்கு. ஆனா அந்த 18+ சீன் எல்லாமே அந்த படத்துக்கு வந்து ஒரு கதையில வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணுது. ஆனா இதுல இருக்கிறது கொஞ்சம் தான் ஆட் பண்ணுது. ஆனா ரொம்ப நிறைய 18+ சீன் இருக்கு. அதாச்சும் இந்தியன் ஆடியன்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நிறைய கவர்ச்சி சீன் போட்டாங்க. அதுவே நிறைய பேரால பார்க்க முடியாம தியேட்டர் விட்டு பாதியில போயிட்டாங்க. 3.25 மணி நேரம் இந்த டாக்ஸிக் எப்படிப்பா பார்த்தா அப்படின்னு கேட்டா, இது ஒரு வில்லனோட படம், ஒரு பைத்தியக்கார வில்லனோட படம். அந்த பைத்தியக்கார வில்லனை பத்தி நீங்க 3.25 மணி நேரம் அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நிஜம் வந்து டயர் சமதான் இருக்கும் கண்டிப்பா. ஆனா அதே மாதிரி வில்லன் படம்னா பாத்தியா, நாயகன்லாம் வில்லன் படம் தானே அப்படின்னு யோசிச்சா அது வேற. பட் இந்த படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, வன்முறை, செக்ஷுவலான விஷயங்கள், பிளஸ் வந்து சரக்கடிக்கணும். ஒரு 3,330,000 பேரை வந்து யாஷ் வந்து கொலை பண்றாரு. அத்தனை பேர் வரவன் போறவன் சும்மா நிப்பான், அவனையும் கொள்றாரு, வரவன் போறவெல்லாம் கொள்றாரு. சரி பரவாயில்ல, ஹீரோ தானே கொண்டு போட்டோம் அப்படின்னு யோசிச்சாலும் ஒரு பெரிய அவுட்கம்ங்கிறது நிஜமா இந்த படத்துல இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். படத்துல எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. யாஷ் வந்து உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு, சூப்பரா நடிச்சிருக்காரு. நயன்தாராவும் சரி, ஹிமா குரேஷி மற்றும் எல்லாருமே வந்து நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் அவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாரும் நடிச்சோம். இந்த படத்தோட என்னதான்ப்பா சொல்ல வரீங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ பைத்தியக்கார வில்லனோட படம், என்ன வேணாலும் நடிச்சுக்கோங்க, இது பண்ணிக்கோங்க. இது ஒரு பைத்தியக்கார மாதிரி ஏதாவது ஒரு ஃபினிஷிங் கொடுக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு கொடுத்துருக்காங்க. 3.25 மணி நேரம் இதை நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோமா அப்படிங்கிறது நிஜமாவே ஒரு டவுட் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து ஆடியன்ஸ்லாம் வந்து ஃபோன் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா பையனோட கேரக்டர் வந்து ட்ரைலர்லேயே காமிச்சிருந்தாங்க, செம்மையா இருக்குமே அப்படின்னு பார்த்தா அதே ஒரு சைக்கிக் கேரக்டர் மாதிரி செம்மையா காமிக்கிறாங்க. பட் அதையும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இல்லாத மாதிரி போனதுனால நிஜமாவே டிஸ்பாயிண்டிங்கா இருக்கு. டெக்னிக்கலி படம் ரொம்பவே ஸ்ட்ராங்கான படம். சினிமாட்டோகிராஃபி, கலர் கிரேடிங், ஃபைட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஆல்ரெடி வன்முறை ஜாஸ்தி, செக்ஷுவலான விஷயங்களும் கண்டிப்பா படத்துல ஜாஸ்தி தான். அது குறைச்சிருக்கலாம் பார்த்தா அவங்க ஜென்சி கிட்ஸை டார்கெட் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அதே தகுந்த மாதிரியே வந்து ஒரு ஆபாசமான காட்சி தியேட்டர்ல ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்குன்னா, நம்ம ஜென்சி கிட்ஸ் கேங்கோட வந்திருக்காங்க, பசங்க பொண்ணோட. அவங்க அதோட அசிங்கமா ஆபாசமா கமெண்ட் கொடுக்குறாங்க, அவனை விட இவன் மோசமா இருக்கானடா அப்படின்னு தான் நமக்கு தோணுது. அதை அச்சீவ் பண்ணிட்டாங்க, அவங்க தான் வராங்க. பட் இருந்தாலும் அவங்க 3.25 மணி நேரம் உட்கார வைக்க முடியுமா அப்படிங்கிறது நீங்க மிகப்பெரிய டவுட்டா தான் இருக்கு. இதுலயும் அம்மா சென்டிமெண்ட் இருக்கு, அப்பா சென்டிமெண்ட் இருக்கு, பையன் சென்டிமெண்ட் இருக்கு, எல்லா சென்டிமெண்ட்டும் இருக்கும். தெலுங்கு படம்ல எல்லா சென்டிமெண்ட்டுமே போட்டு வச்சிருக்காங்க. பட் எதுவுமே வந்து அது அவ்வளவா ஒர்க் அவுட் ஆகல. நமக்கு ஒரு இம்பாக்ட்னு ஒண்ணு வரணும், ரொம்ப அவங்க செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இம்பாக்ட் அப்பெல்லாம் கிடையாது. எல்லாருமே வில்லன் தான் படத்துல வில்லன் வந்து செத்தான நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டுதான் யோசனை வருது. படத்துல நல்லவங்க அப்படின்னு பார்த்தா நம்ம தான் ஆடியன்ஸ். நம்ம படத்தை பாக்குறோம்ல, நம்ம காசு கொடுத்து பாக்குற நம்ம தான் நல்லவங்க அப்படின்னு தோணுது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான படம் ஏன் இப்படி வந்து ஸ்டோரிலையும் ஸ்கிரீன் பிளேலையும் வந்து சொதப்பிட்டாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. ஸ்டாஃபும் பெருசா போகுது. ஒரு ரெண்டு மூணு நான் வந்து ஒரு 2-3 நாள் ஆச்சு போல உள்ள தியேட்டருக்குள்ள வந்துச்சு அப்படின்னு தான் ஒரு ஃபீல் வந்துச்சு. அதனால வந்து ரெண்டுமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது இல்லை. செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து கொஞ்சம் மோசமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். இல்ல ஒன்னும் ஃபீல் பண்ற மாதிரி எல்லாரும் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, படம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க, எல்லா டைமை பார்த்துட்டே இருந்தாங்க, எப்படா டைம் ஆகும்னு சொல்லிட்டு அந்த ஃபீல் பண்ணாங்க. படம் 2.5 மணி நேரம் தான், 1/2 மணி நேரம் பாட்டுக்கு எடுத்துருங்க. படம் 2.5 மணி நேரம் தான். அந்த 2.5 மணி நேரம் வந்து பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. படம் கலர்ஃபுல்லா இருக்கு, ப்ரொடக்ஷன் டைரக்ட் நல்லா இருக்கு, லொகேஷன் நல்லா இருக்கு, என்வாயன்மெண்ட் படத்துக்கு கிரியேட் பண்ணியிருப்பாங்களே, இந்த இடத்துல நம்ம இருக்கணும், அது நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் வந்து கேமரா குரூவுக்கும் ஃபைட் சீன் பண்ணவங்களுக்கும் கிரெடிட். ஏன்னா அந்த படம் தான் காப்பாற்றிருக்கு. ஃபைட் சீன்னால தான் அந்த படம் ஓட நினைக்கிறேன் நான். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து மியூசிக் வந்து எனக்கு பிடிக்கல, பர்சனலி எனக்கு பிடிக்கல. ரொம்ப ஹை டெம்போவாகவே போயிட்டு இருந்துச்சு.
கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கலாம். எனக்கு அதான் இது ஏதாச்சும் ஒரு அனிருத் மாதிரி அனிருத்க்குலாம் இது வந்து சொர்க்கம். இந்த மாதிரி படம்லாம் அனிருத் நல்லாவே மியூசிக் போட்டிருப்பாரு இந்த படத்துக்கு.